சவூதியின் நடன நிகழ்ச்சிகள் மற்றும் ஃபேஷன் ஷோ நிகழ்ச்சிகளில் காஃபாவை கேவலப்படுத்தும் வண்ணம் காட்சிகள் இடம்பெறுகிறது. சவூதி அரேபியா இன்னும் இஸ்லாமிய ஆட்சியாளர்கள் கையில்தான் இருக்கிறது என்பதில் எனக்கு முனையளவும் நம்பிக்கை இல்லை. அரசியலுக்காக இஸ்லாம் வேடம் தரித்த யூதர்களின் பிடிக்கு எப்பவோ சென்றுவிட்டது என்றே கருதுகிறேன். சவூதி ராயல் குடும்பத்திற்கும் பிரிட்டிஷ் ராயல் குடும்பத்திற்கும் வம்சாவளி ரீதியாக உறவுமுறை உண்டு. அன்றைய காலகட்டங்களில் இஸ்லாத்திற்கு எதிராக செயல்படுவதற்காகவே யூதர்கள் பலர் இஸ்லாம் வேடம் தரித்துள்ளனர். அவர்களில் எத்தனை பேர் சவூதி ராயல் குடும்பத்தை சேர்ந்தவர்கள் என்பதை அல்லாஹ்வே மிக்க அறிந்தவன். அந்த நயவஞ்சகர்களை அல்லாஹ்வே மறுமையில் வெளிப்படுத்துவான். இன்றைய சவூதி ஆட்சியாளர்கள் செய்வது இஸ்லாமிய ஆட்சியாக இருக்குமானால் அதை சீர்திருத்துவதற்கு மஹ்தி என்பவரின் வருகை ஏன் தேவைப்படுகிறது? இவர்கள் செய்வது அரசியலுக்காக ஆன்மீகத்தில் மட்டும் இஸ்லாமிய சாயம் பூசப்பட்ட யூதர்களின் ஆட்சி என்பதை உலகம் சமீப காலமாக கண்டு வருகிறது. யூதர்களுக்கு தேவையெல்லாம் ஆதமுடைய மக்களை அல்லாஹ்வின் பாதையை விட்டு திருப்பி ஷைத்தானின் பாதையில் இக்கால சூழலுக்கேற்ப சொல்வதாக இருந்தால் தஜ்ஜாலின் பாதையில் கொண்டு செல்வதே அவர்களின்